கிறிஸ்து ஆளுகிறார் ஊழியங்களின் சார்பாக உங்கள் யாவருக்கும் நான் நல்வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு மெடிக்கல் டாக்டர். ஒரு இந்து குடும்பத்திலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். கர்த்தர்னா எனக்கு உயிர் மூச்சாக இருக்கிறார். இன்றைக்கும் நான் உங்களுக்கு கடைசி கால இயேசு கிறிஸ்துவின் தீர்க்க தரிசனங்கள், அவருடைய வருகைக்கு முன்பதாக நடக்க வேண்டிய தீர்க்க தரிசனங்கள் யாவும் எவ்வாறு நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறிக்கொண்டே வருகின்றன என்பதை குறித்து அகழ்வியல் ஆராய்ச்சியோடும் புள்ளியியல் விவரத்தோடும், அகழ்வியல் ஆராய்ச்சி புள்ளியியல் மருத்துவத்திலையும் சரி, விஞ்ஞானத்திலையும் சரி, சரித்திரபூர்வமாகவும் பூலோகவியலையும் சரி எவ்வாறு 100% நிறைவேறிக்கொண்டே வருகின்றன என்பதை குறித்து மிகவும் திட்டமும் தெளிவுமாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அதற்காக ஒரு அருமையான பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் நாங்கள் ஆயத்தம் செய்து உங்களுக்கு 12 வார காலத்திற்கு இதனுடைய தொடர்ச்சியாக இந்த செய்தியை நாங்கள் கொடுக்க போகிறோம். நீங்கள் ஜெபத்துடன் காத்திருங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவார். நிச்சயமாக கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஆண்டவருடைய ரகசிய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவார். அதனால் நீங்க ஜெபத்தோடு காத்திருந்து இந்த செய்தியை கேளுங்கள். நீங்க என்ஜாய் பண்ணுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. முதலாவதாக நாம் நிறைவேறி வரும் கடைசி கால இயேசு கிறிஸ்துவின் தீர்க்க தரிசனங்கள் என்ற இந்த தலைப்பில் முதலாவது ஒரு 2 இன்ட்ரோடக்டரி ஸ்லைட்ஸ் மாத்திரம் பார்த்துவிட்டு தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் எவ்வாறு நிறைவேறிக்கொண்டே வருகின்றன என்பதை குறித்து பார்ப்போம். அதுல எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்தமான வேத பகுதி வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 11 - 13 வசனங்கள். இங்கு இயேசு ராஜாவுடைய இன்னொரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ வெள்ளை குதிரை காணப்பட்டது, அதன் மேல் ஏறி இருந்தவர் யாரு? வெள்ளை குதிரை மேலே ஏறி நம்முடைய ராஜாதி ராஜாவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் யூத ராஜ சிங்கமாக அவர் இறங்கி வருகிறார். அவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எண்ணப்பட்டவர் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் வணங்குகிற தேவன் யார் என்பதை நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். நாம் வணங்குகிற தேவன் உண்மையும் சத்தியமும் உள்ளவர். அதனால் நம்மகிட்டயும் ஆண்டவர் உண்மையும் சத்தியத்தையும் எதிர்பார்க்கிறார். கிறிஸ்தவன் என்று சொன்னா கிறிஸ்து அவன் அப்படி என்று நம்ம வாழ்க்கை இருக்க வேண்டும். கிறிஸ்தவள் என்று சொன்னா கிறிஸ்து அவதான் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு ஒரு காரியம் சொல்றாரு, என்னை போல அவர் மகா பரிசுத்தமான தேவன். அதனால அவர் சொல்றாரு, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள்னு சொல்லிட்டார். என் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருங்கள் என்று சொல்லிட்டாரு. ஆனா அதற்கான வல்லமையை கொடுக்காம அவர் சொன்னார்னா அவர் ஒரு கடினமான சர்வாதிகாரியா இருப்பாரு. ஆனா அதற்காக தான் அவர் சொல்றாரு, நான் போகிறது நலமா இருக்கும், என்னுடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை உங்களுக்காக நான் கொடுத்து விட்டு போறேன்னு சொல்றாரு. கர்த்தரே அந்த ஆவியானவர் என்று வேதம் திட்டம் தெளிவாக சொல்லுகிறது. அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால நீங்க எவ்வளவு நிரப்பப்படுறீங்களோ, அனுதினமும் நீங்க ஆவியானுடைய பிரசன்னத்துல காத்திருந்து அவருடைய வல்லமையினால் நிரப்பப்படுறீங்களோ அவ்வளவு வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ ஜீவியம், இயேசுக்கு மகிமையாக, இயேசுக்கு சாட்சியாக வாழ முடியும். ஒரு கனி தரும் ஜீவியம் இந்த உலகத்தில் நீங்க வாழ முடியும். பரலோகத்துல அதனால நித்திய காலத்துக்கு நீங்க கனமடைய முடியும். இன்னொரு வார்த்தை இங்க சொல்லுது, கர்த்தர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அவர் நீதியான நியாயாதிபதி. ஒவ்வொருவருடைய கிரிக்கு தக்க பலன் அவரோடு கூட வருகிறது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல இருக்கின்றது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நான் ஒரு இந்து குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டேன். அப்போ அவருடைய கண்கள், நான் கண்ணை மூடும் போது கர்த்தருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போன்று என்னை பார்த்து கொண்டே இருக்கிறத நான் உணர்ந்திருக்கிறேன். ஒரு சிந்தனை கூட நம்ம அசுத்தமாக சிந்திக்க முடியாது. கர்த்தருடைய கண்கள் நம்மளை 24 மணி நேரமும் 7 நாளும் கவனித்து கொண்டே இருக்கிறத நீங்க உணர்வீங்க. கர்த்தருக்காக நம்ம பரிசுத்தமா ஜீவிப்பதற்கு அது உங்களை காத்து கொள்ளும். இன்னொரு காரியம், இங்க ஒரு வார்த்தை இருக்கிறது, இயேசு இன்றைக்கும் பிதாவின் வலது பார்சத்திலே ரத்தத்தினாலே தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நல்லா யோசிச்சு பாருங்க, அவர் ஒரு பாவம் செய்திருந்தா கூட அவருடைய ரத்தம் இன்றைக்கு நம்மளை சுத்திகரிக்காது. இயேசு ராஜா சரித்திர பிரகாரமாக பூமியில பிறந்த ஒரு மனிதர். அவர் 100% தேவனாகவும் 100% மனிதனாகவும் இந்த உலகத்துல வாழ்ந்தாரு. நம்மை போலவே எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாது இருக்கிற ஒரு பிரதான ஆசாரியர். அவர் 33 வயது வாலிப பையன். ஆனாலும் ஒரு பாவம் கூட செய்யாம வாழ்வதற்காக அதிகாலை எழுப்பி வனாந்திரமான இடங்கள்ல போய் ஜெபித்தார் என்று சொல்லி மார்க் 1:35 நம்ம படிக்கிறோம். அதே போல அவர் ஜான் 3:34 பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியினால அளவில்லாமல் நிரப்பப்பட்டிருந்தார். சோ நம்ம அவர் ஒரு பாவம் செய்திருந்தா கூட அவருடைய ரத்தம் இன்றைக்கு நம்மளை சுத்திகரிக்காது. சோ அவர் செய்த தியாகத்தை நம்ம நன்றாக உணர்ந்து கொள்வோமானால்
நாம் பரிசுத்தமாக வாழ்வதற்கு அது நமக்கு மிகவும் உதவியாக இருக்கும். அவர் சிலுவையில் பட்ட வேதனையை காட்டிலும் அந்த பாவம் செய்யாம வாழ்வதற்காக எல்லா விதத்திலும் நம்ம போலவே பாடுபட்டோம். வாலிப வயதில் பாவம் செய்யாம, ஒரு பாவம் கூட செய்யாம வாழ்வதற்காக மிகவும் போராடி இருக்கிறார். அந்த வேதனை மிகவும் அதிகமாக இருக்குமா? ஸோ அதை நம்ம நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னொரு வார்த்தை இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. ஏன்னா கிறிஸ்து சரித்திர பூர்வமாக பூமியில பிறந்தாரு. அந்த அவருடைய இன்னொரு பெயரே தேவனுடைய வார்த்தை என்பதே. இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் அவருடைய வேத வசனங்களை குறித்து நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் நம்ம வணங்குகிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து நாம தெளிவாக புரிந்து கொண்டா அவருக்காக நம்ம எழும்பி பிரகாசிக்க முடியும். இங்க ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன்னு சொல்லிட்டாரு. இப்ப வெளிநாட்டுல இருக்கிற மாதிரி அவங்களாம் காம்ப்ரமைஸ் லைஃப், நீதியை விட்டு புறம்பாக வாழ்வது போல நம்ம வாழ முடியாது. ஏன்னா கர்த்தர் ரொம்ப ஸ்மார்ட் ஆயிட்டாரு. நம்ம ஏசு ராஜா ரொம்ப மனதுருக்கமானவர், அவர்கிட்ட நம்ம பாவம் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிலாம் நம்ம இருக்க முடியாது. ஏன்னா இது 12 வயதா இருக்கும்போது நான் அவளுக்கு இந்த தீம் சொன்னேன். அவ ரொம்ப அழகா இத படமாக எனக்கு வரைந்து கொடுத்தால். கர்த்தர் என்ன சொல்றாரு, கர்த்தருடைய வசனத்துல பாருங்க, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும் சொல்லிட்டாரு. அப்ப நான் கூட உங்களை நியாயம் தீர்க்க மாட்டேன், நான் ரொம்ப மனதுருக்கமான தேவன் தான். ஆனா கடைசி நாள்ல உங்களை ஒரு தராசுல போடுவேன், ஒரு பக்கம் உங்களை வைப்பேன், அடுத்த பக்கம் என்னுடைய வேத புஸ்தகத்தை வைப்பேன். அப்ப என்னுடைய வசனம், நான் சொன்ன வசனமே கடைசி நாள்ல உங்களை நியாயம் தீர்க்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. இந்த all the commandments of God, how can you inherit all the blessings of God in your life? தேவனுடைய அனைத்து கட்டளைகள், தேவனுடைய அனைத்து ஆசீர்வாதங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில சுதந்திரித்துக் கொள்வது எப்படி என்று சொல்லி இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறேன். 2 வருடமாக மிகவும் சிரமப்பட்டு இதை எழுதி முடித்தேன். சோ இதுல பாத்தீங்கன்னா இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்தால் இந்த ஆசீர்வாதம், இந்த கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படியாம போகும்போது எந்தெந்த சாபங்கள் நம்ம மேல வரும் அப்படின்னு சொல்லி டேப்லெட் காலம் போட்டு மிகவும் மிகவும் எளிமைப்படுத்தி கொடுத்துட்டேன் உங்களுக்கு. முக்கியமான கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிற எல்லா முக்கியமான தலைப்புகள் குறித்தும் கட்டளைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இது குறித்து நீங்க இதை எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்று நாங்கள் உங்களுக்கு பின்னாடி சொல்றோம். சோ நம்ம பார்க்கிற இந்த வானத்துல பாத்தீங்கன்னா வானமும், இந்த வானத்துல 1000 ட்ரில்லியன் நட்சத்திரங்கள் இருக்கிறது. இந்த நம்மளுடைய ஒரு ஆகாய விரிவுல மாத்திரம் 1000 ட்ரில்லியன் நட்சத்திரங்கள் இருக்கின்றன. இவ்வளவு பெரிய வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் இந்த வேத புஸ்தகத்துல இருக்கிற ஒரு எழுத்து கூட ஒழிந்து போகாது, ஒரு புள்ளி கூட ஒழிந்து போகாது என்று கர்த்தர் சொல்றாரு. அதனால நம்ம தூக்குற வேத புஸ்தகம் 100% அகழ்வியல் ஆராய்ச்சியிலையும் சரி, புள்ளியல்லையும் சரி, சரித்திர பூர்வமாக பூலோகவியல்லையும் சரி, மருத்துவத்திலையும் சரி, விஞ்ஞான பூர்வமாகவும் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை கவர் டு கவர் ஒரு எழுத்து கூட விடாம 100% நிரூபிக்கப்பட்ட ஒரு புத்தகத்தை நம்ம தூக்குறோம். கர்த்தர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் யாவும் ஆங்காங்கே அப்படி நின்று போகும். ஹல்லேலூயா. சோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நேராக நம்ம தீர்க்க தரிசனங்கள் எப்படி நிறைவேறி வருகின்றன, கர்த்தருடைய வேதத்துல சொல்லப்பட்டிருக்க தீர்க்க தரிசனங்கள், அவருடைய 2ஆம் வருகைக்கு முன்பதாக நடக்க வேண்டிய தீர்க்க தரிசனங்கள் எப்படி நிறைவேறிக்கொண்டே வருகின்றன என்பதை குறித்து பார்ப்போம். சீஷர்கள், இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்கள் மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே இயேசுவினிடத்திலே வந்து உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று சொல்லி ஆல்மோஸ்ட் 2000 வருடங்களுக்கு முன்பாக அவரிடத்துல கேட்டாங்க. அப்போ இயேசு மகாராஜா தம் வாயை திறந்து ஒவ்வொரு தீர்க்க தரிசனமாக சொல்லிக்கொண்டே வருகிறார், இவ்வாறு நடக்க வேண்டும் என்று சொல்லி. அதுல முதலாவதாக மத்தேயு 24:2-3 சொல்லப்பட்டிருக்கிறது, யூதர்கள் இயேசுவை தங்கள் மேசியாவாக ஏற்றுக்கொள்ளாதபடியால் இயேசு சஞ்சலம் அடைந்தார். யூத குலத்துக்காக தான் இயேசு முதலாவதாக வந்தாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தான் வந்தாரு. அவங்க இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளாதபடியினாலே சஞ்சலம் அடைந்து என்ன சொல்றாரு, அவங்க அந்த தேவனுடைய ஆலயத்தை குறித்து மிகவும் மிகவும் பெருமைப்பட்டாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இவைகளெல்லாம் பார்க்கிறீர்களே, இந்த தேவனுடைய ஆலயத்தை பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று சொன்னார். எல்லாம் இடிக்கப்பட்டு போகும். அது எப்போ நிறைவேறுச்சுன்னு பாக்குறீங்களா? கிறிஸ்து இயேசு நான் சொன்ன சரித்திரபூர்வமான மனுஷன் சொல்லி இந்த உலகத்துல இயேசு குழந்தை பிறந்து 1 நாள் ஆயிற்று, 2 நாள் ஆயிற்று. இன்றைக்கு இயேசு இந்த உலகத்துல பிறந்து 2011 வருடங்கள் ஆகியிருக்கிறது. கிறிஸ்து பிறந்த பின் இன்னைக்கு 2011வது வருஷத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காலத்தையே அவருடைய பிறப்பு தான் கணக்கிட்டு இருக்கிறது. கிறிஸ்துவுக்கு முன்பாக 4000 வருஷம் ஆதாம் காலத்திலிருந்து ஆயிற்று என்று சொல்லி வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள். சோ இந்த தீர்க்க தரிசனம், இந்த இயேசு கிறிஸ்துவோட முதலாவது தீர்க்க தரிசனம் எப்பொழுது நிறைவேறிற்று என்றால் கிபி 70ஆம் நூற்றாண்டிலேயே நிறைவேற்றி விட்டது. கிறிஸ்து பிறந்த பிறகு 70